வாங்க இட்லி பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, பத்து பல்லு பூண்டு, நல்லா பொரியட்டும். 1 இனுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 20. சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். முருங்கைக்காய் 1. இப்பயே உப்பு போட்டுருங்க, அப்போ தான் நல்லா காய் வேகும். நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள். நல்லா எண்ணெயிலேயே வணக்குங்க, அப்போ தான் சாம்பார் நல்லா கலர் கொடுக்கும். கொஞ்சமாக பருப்பு தண்ணி ஊற்றுங்க, நல்லா வேகட்டும். 100 கிராம் பாசிப்பருப்பு, 2 தக்காளி குக்கரில் போட்டு 4 விசில் விட்டுருங்க. மத்து போட்டு நல்லா கடைஞ்சி ஊற்றுங்க. அதில் 20 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு. சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சமாக, 1/4 ஸ்பூன் சீரகம், கொர கொரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணியில் எதுவும் ஊற்ற வேண்டாம். வெண்பொங்கல், இட்லி, தோசைக்கு அருமையாக இருக்கும் சாம்பார். நல்லா கணக்குங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இட்லி சாம்பார் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள்.